நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த சம்மர் கிடையாது, சம்மரில் நடக்க போகிற ஐபிஎல்லோட ஷெடியூல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் விட்டுருக்குறாங்க. ஆமாம், இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஷெடியூல் அப்டேட் வரத்துக்காகவே ஃபேன்ஸை எவ்வளோ தூரம் தெரியுமா காக்க வச்சாங்க. ஆமாம், ஏதாவது சொல்லுங்கள், ஐபிஎல் 2026 நடக்குமா நடக்காதா? சரி நடக்குதுன்னா ஏதாவது டேட்டை சொல்லுங்கள், யாருக்கு நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள், ஷெடியூலை விடுங்க, இல்லை ஃபஸ்ட்டு ஃபேஸ்ன்னு ஏதாவது எழுதியாவது போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அத்தனைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஷெடியூல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்போ வரப்போகுது, 18ஆம் தேதி வரப்போதாம்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் திடுதுப்புன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஷெடியூலை விட்டுருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு யாராருக்கு எங்கெங்கே மேட்ச் நடக்க போகுது, ஷெடியூல் வந்து என்ன அப்படிங்கிற விவரம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த ஷெடியூலில் வந்து சில டீம்ஸுக்கு சாதகமாக இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சாதகமாக, மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக, கேகேஆர் சாதகமாக, இப்படிலாம் நம்ம கேள்வி இருக்குல்ல. ஸோ அதெல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயத்தை இந்த T20 வேர்ல்டு கப் 2026 பெஸ்ட் 11 வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். பட் அந்த வீடியோ லேட்டாக வருது. ஆனால் நான் இங்கேயே ரிவீல் பண்ணிடுறேன். என்னென்னா 2016 நான் ஃபேஸ்புக்கில் கிரிக்கெட் எழுத ஆரம்பித்தேன். 2017 வீடியோவை பேச ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக்கில். அப்புறம் 2018 யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிரிக்கானதாவை நான் மாறினேன். கிரிக்கானதா யூடியூப் சேனல் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணாத விஷயமே கிடையாது. கிரிக்கெட்டுக்காக என்னென்னவோ பண்ணி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பட் இப்போது ஃபைனலாக ஒரு 8-9 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷம்னு சொல்லலாமா, சரி ஓகே, 7-9 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியில் கமெண்ட்ரி பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஆமாம், கிரிக்கானந்தா இப்போது கமெண்டேட்டர் அப்படின்னு ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்கலாம். ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் போயிட்டுருக்கோம். நைட்டு 7 மணிக்கு மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 19 மேட்சஸுக்கும் ஸோ கிரிக்கானந்தாவை நான் தமிழில் கமெண்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்கிறதா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆக்சுவலி கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் இப்போது ஃபஸ்ட் நாள் கமெண்ட்ரி பண்ணிவிட்டு வந்துட்டேன். போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வாலில் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். பட் வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த வீடியோ லேட் ஆகுதுங்கிறதுனால இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், கிரிக்கானந்தாவை நீங்கள் தான் அங்கீகரிச்சிங்க. கிரிக்கானந்தாவாக நான் இருக்கலாம், ஆனால் கிரிக்கானந்தாவாக நீங்கள் ஒத்துக்கிட்டதுனால தான் நான் கிரிக்கானந்தாவாக நான் இங்கே இருக்கேன். ஸோ அதான் சொல்லல, நீங்கள் தான், உங்களால் தான் நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். இந்த டயலாகை நான் இங்கேயும் பயன்படுத்துகிறேன், இதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் லெஜெண்டரி லீக் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் கமெண்ட்ரியில் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்டோரி போட்டு என்னை டேக் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாக ரீஷேர் இருக்கும், பட் அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா பல பேர் பார்க்குறாங்களேங்கிற சந்தோஷம். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸும் எனக்கு கொடுங்க, நான் போக போக சரி பண்ணிப்பேன். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 7 மணிக்கு ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ் லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் பாருங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2026 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஷெட்யூல் ரிவ்யூ ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். எஸ், அந்த நாளும் வந்து விட்டது. ஆமாம், மார்ச் 28ஆம் தேதி இந்த ஐபிஎல் 2026 ஆரம்பிக்க போது முதல் போட்டியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைஸ் ஹைதராபாத் சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரில் எதிர்கொள்ள போகிறார்கள். அப்படிங்கிற கூடுதல் சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட தெரிவிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிரிக்கானந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோ பிளான் இருக்குங்கிறது சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஆர்சிபி அவங்களோட ஹோம் மேட்சஸ் வந்து சின்னசுவாமியில் வந்து 5 மேட்சும் மீதி 2 மேட்ச் வந்து ராய்ப்பூர்லேயும் ஆட போகிறாங்க. ஸோ ஐபிஎல்லை பரப்புகிறாங்களாம், எல்லா கிரவுண்டுக்கும் லாபம் வரும்னு நினைக்கிறாங்களாம் அப்படின்னு இங்கே தெரிய வருது. இப்போ முல்லன்பூருக்கு கொடுத்தது காரணமோ அதுதான், கவுஹாத்திக்கு கொடுத்தது காரணமோ அதுதான். ஸோ அதே போல் இப்போ ராய்ப்பூருக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, ஏங்க எங்கள் மேட்ச் தான் நீங்கள் கொடுக்கணுமா, வேறு ஏதாவது டீம் மேட்ச் கொடுக்கூடாதா அப்படின்னா, ஜிடிவி டீமுக்கு மேட்ச் கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் ஜிடி எப்படி அவங்க ஹோம் மேட்ச் அகமதாபாத்லேருந்து மாற்றுவாங்க? சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, டிசி ஆல்ரெடி அவங்க பிரித்து தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இந்த தடவை அப்படி ஆட மாட்டாங்க. சரி ஓகே, டிசிக்கு பிரித்து கொடுத்துருக்கலாம். இது என்னோட தனிப்பட்ட இருக்கிறது. லக்னோவுக்கு கொடுத்துருக்கலாம், லக்னோவுக்கு பிரிச்சுக்கலாம். அவன் லக்னோ வந்து ராய்ப்பூர் அப்படி சொல்கிறீங்களா? சரி, என்னவோ பண்ணி போங்க, விடுங்க. இல்லை பெங்களூர்லேருந்து ராய்ப்பூர் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி, சரி ஓகே, என்னவோ நடந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? மொத்தம் மார்ச் 28ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஷெடியூல் விட்டுருக்காங்க. மொத்தம் 20 மேட்சஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. 4 டபுள் ஹெட்டர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா
சொன்னல ஆர்சிபி ஹைதராபாடும் பெங்களூரில் முதல் நாள் மோத போகிறாங்க. 2வது நாள் மும்பையில் மும்பை இந்தியன்ஸும் கேகேஆர் மோத போகிறாங்க. கவுஹாத்தியில் ஆர்ஆரும் சிஎஸ்கேவும் மோத போகிறாங்க. இதில் மார்க்யூ 3 டீம்ஸ் இருக்காங்கல்ல, ஆர்சிபி, எம்ஐ, சிஎஸ்கே, இவங்க 3 பேரும் மொதல் 3 நாளில் மோத போகிறாங்க. ஐபிஎல்லோட அந்த விரி, அந்த அனல் அது முதல் நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரப்போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதுவும் இந்த ஷெடியூல் பாருங்கள், மொதல் 3 நாள் சிஎஸ்கேவுக்கு, எம்ஐக்கு, ஆர்சிபிக்கு, ஆர்சிபி வர்சஸ் ஹைதராபாத், அப்புறம் எம்ஐ வர்சஸ் கேகேஆர், ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே. செம்ம ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்குப்பா நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம்லாம் எதிரும் புதிருமாக இருக்கிற டீம். ஸோ அதனால் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும்போது நம்ம ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 மேட்சஸை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க ஆர்ஆர் கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கவுஹாத்தியில். இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்சஸாக பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட ஃபஸ்ட்டு ஹோம் மேட்ச் தலை அதை சொல்ல தலை அப்படிங்கிறீங்களா, 3ஆம் தேதி 4வது மாதம் 2026 அன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட் டைம் இங்கே தோத்தாங்க, ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 5ஆம் தேதி பெங்களூரில் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே போட்டி இருக்குது. இப்போவே டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பெங்களூரில் யாராவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டும் அதிகமாக ரேட் சொல்லுவாங்கிறீங்களா? ஆமாம், பொதுவாக எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. பழக்க வழக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஐபிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மேட்ச் ஒரு முரட்டத்தனமான மேட்ச், டவுட்டே கிடையாது. அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கூட ஏப்ரல் 11ஆம் தேதி சென்னையில் ஆட போகிறாங்க. ஸோ சென்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் 4 மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2 ஹோம் மேட்ச்சு கொடுத்துருக்குறாங்க, பஞ்சாப் கூடயும் டிசி கூடயும். பட் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஏதாவது சரி ஓகே பரவாயில்ல, சிஎஸ்கே ஆர்சிபி போட்டு விட்டாங்க, அதுவே நல்லது. அது பெங்களூரில் நடந்தால் என்ன, சென்னையில் நடந்தால் என்ன, நல்லது தான். போன வருஷம் நடந்த கதை தான் அவங்களுக்கு தெரியும். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த தடவை வேறு மாதிரி மாதிரி இருக்காங்கங்கிறதுனால அங்கே பெங்களூரில் போய் ஆர்சிபியை அங்கேயே போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நடக்குமா பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் கவுஹாத்தியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 ஹோம் மேட்ச் பிரித்து போட்டிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்து மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு கேகேஆர் கூட மும்பையில், ஆனால் அடுத்த மேட்ச் டெல்லியில், அதுக்கு அடுத்த மேட்ச் கவுஹாத்தியில் டெல்லி கேபிட்டல்ஸ் கூடயும் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூடயும் இவங்க ஆடுறாங்க. ஆனால் கடைசி மேட்ச்சு இவங்க ஆர்சிபி கூட மும்பையில் ஆடுறாங்க. இப்போது இவங்களுக்கு அந்த ஹோம் மேட்ச்சு பிரிஞ்சு போயிருக்கு. அந்த ஹோம் மேட்சும் 2 கஷ்டமான டீம் கூட கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது ஆஹா, இதுவும் நம்மளுக்கு நல்ல போட்டியாக தான் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆமாம், ஆனால் மும்பைக்கு முதல் மேட்சும் கடைசி மேட்சும் இப்படி இருக்கும்போது அப்போ அடுத்த ஃபேஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஈகராக நான் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு எஸ்ஆர்ஹெச் கூட ஆட போகிறாங்க பெங்களூரில், அதுக்கு அடுத்த மேட்ச்சு சிஎஸ்கே கூட ஆட போகிறாங்க பெங்களூரில், 3வது மேட்ச்சு கவுஹாத்தியில் ஆர்ஆர் கூட, 4வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட மும்பையில் ஆட போகிறாங்க. ஸோ இப்போது ஆர்சிபிக்கு என்ன சேலஞ்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது, மேட்சஸ் அங்கே நடக்கவே இல்லைங்கிறதுனால எப்படி பிச்சு ரியாக்ட் பண்ண போகுது அது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ மொதல் 2 மேட்ச்சு சிஎஸ்கே கூடயும் எஸ்ஆர்ஹெச் கூடயும் போட்டிருக்காங்க. ஸோ 2 டீமுமே கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு டீம். ஆனால் கடைசி மேட்ச் மும்பை கூட போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் அதுலேயும் 3 மேட்ச்சு ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இங்கே ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப்ஸுக்கு தடவை எட்டி பார்ப்பாங்க. அதுவும் மும்பை, எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே இந்த டீம்லாம் பீட் பண்ணாங்கன்னா. இது ஆர்சிபிக்குன்னா ஜிடி அவங்க இந்தியன் டீம் மாதிரி இப்போ அவங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊருக்கும் போய் ட்ராவல் பண்ணுங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஃபேஸில் முல்லன்பூரில் பஞ்சாப் கூட ஆடுறாங்க, ஆர்ஆர் கூட அகமதாபாத்தில், அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட டெல்லியில் ஆடுறாங்க, எல்எஸ்ஜி கூட லக்னோ கூட ஆடுறாங்க. ஒரு ஹோம் மேட்ச் தான். செகண்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எல்லாம் நிறைய ஹோம் மேட்சஸ் வரும்னு நினைக்கிறேன். விக்கெட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டு சாத்துற ஐயோ அந்த கேம் தானா, அதுதான் நினைக்கிறீங்களா? அதுதான் இருக்கும்போது. ஆனால் இந்தியன் டீம் மாதிரி இவங்க பாருங்கள் 4 மேட்ச்சு 4 வென்யூது. அடுத்து எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் பெங்களூரில் ஆர்சிபி கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்களா, அடுத்தது கொல்கட்டாவில் கேகேஆர் கூட, கடைசி 2 மேட்ச் எல்எஸ்ஜி கூடயும் பஞ்சாப் கிங்ஸ் கூடயும் ஹோமில் ஆடுறாங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்களா? இது நல்லா இருக்குது, இவங்களுக்கு இது நல்லா இருக்குது. கொல்கட்டாவும் பெங்களூரும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ரோடு விக்கெட் வந்துச்சுன்னா அதில் பெருசாக ஸ்கோரை தேர்த்திக்கிட்டு முதல் 4 மேட்ச் எப்படியே ஜெயிக்கிறதுக்கு பார்க்குற மாதிரியான ஒரு ஷெடியூல் எஸ்ஆர்ஹெச் கிடச்சிருக்கு. நல்ல ஷெடியூல், நல்ல கனி. கேகேஆருக்கு கடைசி 3 மேட்ச் பாருங்கள், எஸ்ஆர்ஹெச் கூட, பஞ்சாப் கிங்ஸ் கூட, எல்எஸ்ஜி கூட ஹோம் மேட்ச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை கூட, ஃபஸ்ட்டு மேட்ச் அடி வாங்கினாலும் அடுத்த 3 மேட்ச்சு ஒரு எஸ்ஆர்ஹெச் கூட, பஞ்சாப் கிங்ஸ் கூட, எல்எஸ்ஜி கூட, எல்லா டீமும் இப்போ டஃப்பாக தான் இருக்கிறாங்க. பட் கேகேஆருக்கு லாஸ்ட்டு 3 மேட்ச் ஹோம் மேட்ச்சுங்கிறது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் நல்லா ஸ்டார்ட் கொடுக்கும். எல்எஸ்ஜிக்கு லக்னோவில் டெல்லி கூட ஆடுறாங்க, ஹைதராபாத்தில் எஸ்ஆர்ஹெச் கூடயும், கொல்கட்டாவில் கேகேஆர் கூடயும், லக்னோவில் ஜிடி கூட ஆடுறாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் மாறி ஆனால் 2 ஹோம் மேட்ச் வந்திருக்கு. எம்ஐ மாதிரியே இவங்களுக்கு பிரித்து போட்டிருக்காங்க.
இவங்களுக்கு அவ்வளோ சிறப்பான ஷெட்யூல் கிடையாது. பட் ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே கூட கவுஹாத்தில் மோதுறாங்க, ஜிடி கூட அகமதாபாத்தில் மோதுறாங்க, அப்புறம் கவுஹாத்தில் மும்பை கூட மோதுறாங்க, கவுஹாத்தில் ஆர்சிபி கூட மோதுறாங்க. ஸோ இவங்க கவுஹாத்தில் 3 மார்க்கியூ டீம்ஸ் கூட ஆடுறாங்க. 3 மார்க்கியூ மேட்சஸ் கவுஹாத்தில் போட்டிருக்காங்க. அப்போது ஜெய்ப்பூர் அவ்வளோதான். எப்படி விசிஆர் செக்ரட்டரி அசாம்காரரு அசாமில் மேட்சஸ் நடத்தணும்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் மும்பை, ஆர்சிபி, சிஎஸ்கேன்னு அப்புறம் மார்க்கியூ மேட்சஸ்லாம் அங்கே தானே போடணும்னு நினைப்பாரு. அங்கே தான் போட்டிருக்கிறாரு. இதில் நீங்கள் நியாயம்லாம் தேட முடியாது. அவ்வளோதான் பாஸு, அப்படி தான் பாஸு. இவங்களுக்கு இப்போ பாருங்கள், ஜிடி மேட்சே இவங்க ஏன் அகமதாபாத்தில் அங்கே போட்டாங்கன்னு யோசிப்பாங்க. யாரும் கேள்வி கேட்டவிடான்னு போட்டு வந்திருப்பாங்க. ஆர்ஆர் பாருங்கள், ஒரு மாதிரி ஆர்ஆர் இல்லை அதை விட கவுஹாத்தி மக்கள் பாருங்கள் நல்லா வாழ்வாங்க. இந்த பிசிசியோட செக்ரட்டரி இருக்கிற வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் அவங்க நடத்தியாச்சு. இப்போ மார்க்கியூ மேட்சஸ் அங்கே ஐபிஎல் கொண்டு போயாச்சு. அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறாங்களோ. ரெகுலராக T20 மேட்செல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. அடுத்தது டிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்னோவில் வந்து எல்எஸ்ஜி கூட, எம்ஐ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் ஹோமில் ஆடுறாங்க. ஜிடி கூடயும் எம்ஐ கூடயும் ஹோமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேட்குறா சென்னையில் ஆடுறாங்க. சரி பார்ப்போம் டிசியோட கதை என்னன்னு சொல்லிட்டு. பஞ்சாப் கிங்ஸ் அவங்க முல்லன்பூரில் ஜிடி கூடயும் திரும்பி சென்னைக்கு வருவாங்க சிஎஸ்கே கூட ஆடுறதுக்கு. அப்படியே அங்கேருந்து கொல்கட்டா போகிறாங்க கேகேஆர் கூட ஆடுறதுக்கு. முல்லன்பூர் போகிறாங்க எஸ்ஆர்எச் கூட ஆடுறதுக்கு. ஸோ இப்போ லக்னோ, பஞ்சாப் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மேட்ச் ஹோமாகவும் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் கடைசி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேயும் ஆடுறாங்க. ஸோ பிரித்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 10 டீம்ஸுகளோட ஒரு நிலமை. பட் மார்க்கியூ மேட்சஸ் கவுஹாத்தியில் நடக்குது. எம்ஐ ஹோமில் ஸ்டார்ட் பண்ணி அவேல போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக அவங்க ஹோமில் முடிக்கிறாங்க. அதே போல் எல்எஸ்ஜியும் சரி, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸும் அப்படி தான் முடிக்கிறாங்க. சரி இதுவெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக் மாறி இருக்குது. நல்லா பவுன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. இது எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியல. நல்லா பேட்டிங் அட்டாக் முரட்டத்தனமாக வச்சுருக்காங்க. பேசுவோம். பெங்களூர் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. பெங்களூருக்கு வந்து முதல் 2 மேட்ச்சு பெங்களூரில் போட்டிருக்காங்க. அது எஸ்ஆர்எச் கூடயும் சிஎஸ்கே கூடயும். அது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. பட் இதெல்லாம் விட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது. இப்போ அஸ்ஸாம், தமிழ்நாடில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் தட்டுப்பாடுனால, பெட்ரோலியம் தட்டுப்பாடுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த வாரனால் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ளைட்ஸ் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. செலவு நிறையாக்கு எகிரிக்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் எப்படி பிசிசிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஎல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த போகிறாங்க, அப்புறம் எந்தெந்த வென்யூஸுகளுக்கு எவ்வளோ மேட்சஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் கிராஸ்டு. எலெக்ஷன் பிரச்சனை தட்டி தூக்கிடுவாங்க. பட் இந்த சிலிண்டரு, கேஸு, பெட்ரோலியம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் பிரச்சனை, ஃப்ளைட் செலவு, சில இடங்களில் ஃப்ளைட்ஸ் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய 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 ஒரு தலைவலி. இது எப்படி சமாளித்து எப்படி பிசிசிஐ இந்த ஐபிஎல் நடத்த போகிறாங்கங்கிறத திரும்ப ஒரு கேள்வியை நான் வச்சுக்கிறேன். ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் ரேட் ஒரு பிரச்சனை. பட் அதை விட இப்போ இதெல்லாம் சேர்ந்து பிரச்சனை. ஐபிஎல் வந்து எவ்வளோக்கு ஹோம் மேட்சஸ் இங்கே எந்தெந்த டீமுக்கு எவ்வளோக்கு வரப்போகுதுங்கிறதும் இப்போது கேள்வியாகவும் பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐபிஎல் 2026 இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதில் டவுட்டே கிடையாது. சரிங்க, பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நான் ராஜ் டிஜிட்டல் ப்ளஸில் கமெண்ட்ரி வருது. ஸோ லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட் பாருங்கள் மறக்காமல். அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த நாட்களில் நம்ம ஐபிஎல் டீம்ஸ் பற்றி பேச போகிறோம். நம்ம கிரிக்கெட் யூடியூப் சேனலில் டிக்கெட்ஸ் பற்றி பேச போகிறோம். டிக்கெட்ஸ் அப்டேட் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேங்களா? சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.